வணக்கம். நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன், கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் சாரோட நேரடி ஸ்டூடெண்ட்டு. இன்றைக்கு நான் பார்க்க போகும் தலைப்பு, ஆட்சி கோள்களின் தன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சூரியன் சிம்மத்தில் ஆட்சி, அப்போ என்ன இருக்கும்? கொடூர குணம் இருக்கும், மேன்மையான செயல்களை செய்தல் இருக்கும், சிறந்த தொழில்கள் இருக்கும். சூரியனுக்கு சினமுடையவராக இருப்பார், கொடூர குணமோட உடையவராக இருப்பார், புகழ் உள்ளவராக இருப்பார், சுறுசுறுப்பானவராக இருப்பார். சூரியன் கவனிக்கணும். சந்திரன் ஆட்சி, தர்ம குணம் நிறைந்தவன், கவனிக்கணும். தர்ம குணம் மட்டுமல்ல, நல்ல எண்ணங்கள் இருக்கும், அழகானவராக இருப்பார், அன்பு பண்பு பாசம் நேசம் உடையவராகவும் இருப்பார். செவ்வாய் ஆட்சி, மேசத்திலையும் விருச்சகத்திலையும், கவனிக்கணும். செல்வந்தர் கொடுமையானவர், கொடூரமானவர், நிலையற்றவர். எதுங்க? மேசத்தில் இருக்கும்போது செவ்வாய், விருச்சகத்தில் இருக்கும்போது இந்த பலன்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும், கவனிக்கணும். புதன் மிதுனம் கன்னி ஆட்சி, நல்லதை பேசுதல், நல்லதை செய்தல், நல்லதை சிந்தித்தல், கவனிக்கணும். நல்லதை எழுதுதல், பண்டிதராகவும் இருப்பார்கள், நிபுணர்களாக இருப்பார்கள், மேதைகளாக இருப்பார்கள், அறிவாளி, எழுத்து. தனுசு மீனம் ஆட்சி எப்படி இருக்கும்? காவியங்களையும் கதைகளையும் எழுதக்கூடியவன், வேத சாஸ்திரங்களில் புலமையை இருக்கக்கூடியவன், செல்வந்தராக இருக்கக்கூடியவன், மேன்மையான தொழிலை செய்யக்கூடியவன். இது தனுசு மீனம் குரு. ரிஷபம் மற்றும் துலாம் சுக்கிரன் ஆட்சி பலன்கள், விவசாயமும் மிகுதியான செல்வமும் உடையவர், வேளாண்மை செய்யக்கூடியவர், செல்வங்களை உடையவர், பற்பல ஆடைகளை உடையவர். என்னங்க? பற்பல ஆடைகள். இதுதான் சுக்கிரன். மகர கும்பம் சனியின் ஆட்சி, மரியாதை செய்தல், மரியாதை உள்ளவர், துன்பத்திலிருந்து விடுதலை, துன்பத்தை அனுபவித்து அதிலிருந்து விடுதலையை அளிக்கக்கூடியவர்கள், கவனிக்கணும். இதுதான் ஆட்சி கோள்களின் அடிப்படை தன்மைகள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, உடனுக்குடன் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.